لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. بسم الله الرحمن الرحيم. ரம்ய ரமலான். அன்பான சகோதரர்களே, ரமலான்ல பகலிலே நாம் நோன்பு வைப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ரமலானுடைய இரவும் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பல பேர் என்ன பண்றோம்னா, குறிப்பா அரபு நாடுகள்ல, நம்ம இந்தியால இந்த முசீபத் இருக்குது, அரபு நாடுகள் ரொம்ப அதிகம் இது, ஏன்னா முஸ்லீம் நாடுங்கிறதுனால. குறிப்பா துபாயில, சவுதியில, கத்தார்ல போன்ற அரபு நாடுகள் பார்த்திருக்கிறேன். பகல் முழுவதும் நோன்பு வச்சுட்டு வெயிலுக்கு கடுமையினால நல்ல கணம் தூங்குவாங்க. பகல் முழுவதும் தூங்குவாங்க. எப்போ வரைக்கும் தூங்குவாங்க? காலையில ஃபஜ்ர் தொழுது படுத்தா லொஹர் கூட தூங்க மாட்டாங்க, அசர் வரைக்கும் தூங்குவாங்க. சில பேர் லொஹருக்கு அப்புறம் எழுந்திருப்பாங்க. அப்ப பகல் முழுவதும் தூங்குவாங்க. இரவு நோம்பு திறந்துட்டு இரவு முழுவதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு, பைக் எடுத்து சுத்துறது, கார் எடுத்துட்டு சுத்துறது, இந்த மாதிரி. அருமைக்குரியவர்களே, இதுவல்ல ரமலான். இது அரபு நாடுல ரொம்ப மோசம். துபாய், சவுதி போன்ற அரபு நாடுகள்ல ரொம்ப மோசம். ஏன்னா அங்க அரபு நாடுகள்ல அரசு அலுவலகங்களே இரவுல தான் இயங்கும். ரமலான் மாசத்துல அரசு அலுவலகங்களே இரவுல தான் இயங்கும். அந்த அளவுக்கு பகல்ல பார்த்தா, இப்ப நம்ம ஊர் நைட்டு 1 மணிக்கு காட்டுக்குள்ளே பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ரோடு பகல்ல. வெட்ட அப்படியே ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி கிடக்கும். ஒரு வண்டி கூட பார்க்க முடியாது, ஒரு ஆள் கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சோ இதுவல்ல ரமலானுடைய அமல். நம்ம இந்தியாவில கம்மி. இது இந்தியாவில அந்த சிஸ்டம் இல்லாதனால இந்தியாவில கம்மி. ஆனா நம்ம இந்தியாவில என்ன பண்றோம்னா, பகல்லாம் நோம்பு கிடந்துட்டு இரவு என்ன பண்றோம்னா, பசங்க பைக் எடுத்துட்டு சுத்துறது, அல்லது பிக்னிக் போறது, பீச்சுக்கு போறது, பூங்காக்கு போறது, இது வல்லங்க ரமலான். பகலிலே எப்படி இபாதத் செய்வது, நோன்பு வைப்பது இபாதத்தோ, இரவிலே நின்று வணங்குவது இபாதத். அந்த இரவிலே நின்று வணங்குவதற்கு சக்தி வர வேண்டும் என்பதற்காக கொஞ்ச நேரம் தூங்குங்க, தப்பில அது இபாதத். அப்ப இரவிலே வணக்கம் தான் முக்கியம், இரவு வணக்கம் தான் ரமலான் முக்கியம். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமுல் லைல். கியாமுல் லைலுக்கு தெரியுமா? தாபு ஸாலிஹீன மின் கப்லிக்கும். இரவிலே வணங்குவது என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவு வணக்கம், இரவு தொழுகை என்பது எப்படிப்பட்ட தொழுகைன்னு சொன்னா, இது உங்களுடைய முன் சென்ற நல்லோர்களுடைய வழிமுறை. நல்லோர்களுடைய வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது உங்களுடைய முன் சென்ற நல்லோருடைய அழகான சுன்னத். தாபத்து ஸாலிஹீன்ங்கறாங்க. மன்ஹாத்து மினத் துனூப், உங்களை பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இரவு வணக்கம் என்பது. உங்களை பாவங்களை விட்டு தடுக்கும் நல்லோர்களின் நடைமுறை. அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்லோர் நடைமுறை மட்டுமல்ல, உங்களை பாவங்களை விட்டு தடுப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு குர்பத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ முனவ்வரத்துல் உஜூஹ், உங்களுடைய முகத்தை ஒளிமயமாக ஆக்கும். உங்களுடைய முத்மஇன்னத்துல் பில் குலூப், உங்களுடைய உள்ளங்களுக்கு சாந்தியை கொடுக்கும், உள்ளங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இரவிலே நின்று வணங்குவதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய நடைமுறையா இருக்குது, நமக்கு ரிஸ்க் அபிவிருத்தி ஆகுது, நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுது, நம்முடைய முகம் ஒளிமயமாகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதெல்லாம் நடக்கும் சொல்லி. சோ அதனால இந்த இரவு தொழுகையை நாம் வழமையாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலானிலே நாம் எப்படி பகலிலே நோன்பு வைக்கின்றோமோ, இரவிலே நின்று வணங்குவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அது என்னென்ன தொழுகை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்ப்போம்.